நம்ம பூமி, நாம வாழ்ற இந்த கிரகத்தை பத்தி நமக்கு எவ்வளவு தெரியும்? ஸ்கூல்ல புக்ல படிச்சிருப்போம். பூமிக்கு மேல ஒரு ஓடு இருக்கு. அதுக்கு அடியில நெருப்பு கொழும்பான மேண்டில் இருக்கு. அதுக்குள்ள வெளிமையும் உள்மையும் இருக்குன்னு, அதுல உள்மையும் ஒரு திடமான இரும்பால ஆன ஒரு பெரிய பந்து மாதிரி இருக்கும்னு படிச்சிருப்போம். ஆனா இப்போ விஞ்ஞானிகள் அந்த உள்மையும் நாம நினைச்ச மாதிரி ஒரு சாதாரணமான திடப்பொருள் இல்லை, அது ஒரு வித்தியாசமான மர்மமான ஒரு நிலையில இருக்குன்னு ஒரு அதிர்ச்சிகரமான கண்டுபிடிப்பை வெளியிட்டு இருக்காங்க. வாங்க அந்த அதிர்ச்சி ரிப்போர்ட்ல நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த மர்ம உலகத்தை பத்தி பார்க்கலாம். முதல்ல விஞ்ஞானிகளுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பம் என்னன்னு பார்ப்போம். பல வருஷமா நிலநடுக்கம் வரும்போது அதுல இருந்து வர்ற அலைகளை வச்சு விஞ்ஞானிகள் பூமியோட உள்மையத்தை ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. பூமியோட உள்மையம் ஒரு திடப்பொருளா இருந்தாலும் அது ஒரு ஸ்டீல் மாதிரி ரொம்ப கடினமா இல்லாம ஒரு வெண்ணெய் மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கிற மாதிரி அந்த நிலநடுக்க அலைகள் நடந்துக்குச்சு. ஒரு திடப்பொருள் எப்படி ஒரு நேரத்துல திடமாகவும் மென்மையாகவும் இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி பல வருஷமா விஞ்ஞானிகளை தூங்க விடாம செஞ்ச ஒரு பெரிய மர்மம். இப்போ அந்த பல வருஷ மர்மத்திற்கு சீன விஞ்ஞானிகள் ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சிச்சுவான் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் யூஜுன் ஜாங் தலைமையிலான குழு தான் அந்த சாதனையை செஞ்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பூமியோட உள்மையம் ஒரு திடப்பொருளும் இல்லை, ஒரு திரவமும் இல்லை, அது ஒரு சூப்பர் அயனிக்குங்கிற புதிய மூன்றாவது நிலைகள் இருக்கு. அது என்ன சூப்பர் அயனிக் நிலை? இதை ஒரு டிராஃபிக் ஜாமை வச்சு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு டிராஃபிக்ல கார்கள் எல்லாம் ஒரு வரிசையில நகர முடியாம திடமா நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த கார்களுக்கு நடுவில் இருக்கிற கேப்ல, சின்ன சின்ன கேப்லையும் சைக்கிளையும் பைக்கிலையும் போறவங்க ஒரு திரவ மாதிரி வேகமா புகுந்து போறாங்கல்ல, அதே மாதிரி தான் பூமியோட உள் மையத்துல இரும்பு அணுக்கள் எல்லாம் ஒரு திடமான அசைக்க முடியாத ஒரு கிறிஸ்டல் வலையமைப்பை உருவாக்கி டிராபிக்ல நிக்கிற கார்கள் மாதிரி ஒரே இடத்துல நிக்குது. ஆனா அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன சின்ன இடைவெளிகள்ல கார்பன் மாதிரி லேசான தனிமங்களோட அணுக்கள் ஒரு திரவ மாதிரி ரொம்ப வேகமா சுதந்திரமா நீந்திக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரே இடத்துல திடமும் திரவமும் கலந்து இருக்கிற இந்த விசித்திரமான நிலைக்கு பேர் தான் சூப்பர் அயனிக் நிலை. இந்த கார்பன் அணுக்கள் இப்படி திரவ மாதிரி வேகமா நகரதால பூமியோட உள்மையம் ஒரு திடப்பொருளாக இருந்தாலும் ஒரு வெண்ணெய் மாதிரி மென்மையா இருக்குங்கிற ரகசியத்தை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வெறும் கம்ப்யூட்டர் மாடலிங் மட்டுமில்ல, இதை அவங்க ஆய்வகத்திலேயும் நேரடியா சோதனை செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. அவங்க இரும்பு கார்பன் உலோக கலவையை எடுத்து ஒரு டைனமிக் ஷாக் கம்ப்ரஷன் பிளாட்ஃபார்ம்ல வச்சு மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்துல மோத வச்சு பூமியோட உள் மையத்துல இருக்கிற அதே மாதிரியான பயங்கரமான வெப்பத்தையும் அழுத்தத்தையும் உருவாக்கி இந்த சூப்பர் அயனிக் நிலையை உண்மையிலேயே பார்த்திருக்காங்க. சரி, இதனால என்ன பெரிய பிரயோஜனம்? இந்த கண்டுபிடிப்பு 2 முக்கியமான விஷயங்களுக்கு விடை சொல்ல போகுது. ஒன்று, பூமியோட காந்தப்புலம் நம்ம பூமியை சூரியன்ல இருந்து வர்ற ஆபத்தான கதிர்வீச்சுகளை இருந்து காப்பாத்துறது இந்த காந்தப்புலம் தான். இந்த காந்தப்புலம் எப்படி உருவாதுங்கிறதுல இன்னும் சில மர்மங்கள் இருக்கு. இப்போ உள்மையத்துல இந்த கார்பன் அணுக்கள் திரவ மாதிரி நகர்றது ஒரு மின்சாரத்தை உருவாக்கி அது இந்த காந்த புலத்துக்கு ஒரு கூடுதல் சக்தியை கொடுக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. 2வது, மற்ற கிரகங்கள், நம்ம பூமி மாதிரி இருக்கிற மற்ற பாறை கிரகங்கள், வேற்று கிரகங்களோட மையத்திலையும் இதே மாதிரி ஒரு சூப்பர் அயனிக் நிலை இருக்கலாம். இது அந்த கிரகங்களோட காந்தப்புலம் மற்றும் பரிமாண வளர்ச்சியை பத்தி புரிஞ்சிக்க நமக்கு ரொம்பவே உதவும். ஆக இத்தனை நாளா பூமியோட உள்மையம் ஒரு உயிரில்லாத அசைவில்லாத ஒரு திடமான இரும்பு கோளம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அப்படி இல்லை. அது தனக்குள்ளேயே ஒரு திரவ ஆற்றலை வச்சுக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு டைனமிக்கான உலகம்ங்கிறத இந்த ஆய்வு நமக்கு உணர்த்தி இருக்கு. நம்ம கால் கீழே பல 1000 கிலோமீட்டர் ஆழத்துல நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய மர்மங்கள், எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க. அறிவியல் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மர்மங்களை உடைக்கும் போது இந்த பிரபஞ்சத்தை பத்தின நம்ம பார்வை இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த அதிர்ச்சி ரிப்போர்ட் பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க.